நாம் செயலற்று இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரோக்கு, பேரலிட்டிக் ஸ்ட்ரோக் இந்த மாதிரிலாம் வர்றது, இயலாமை, மற்ற பெரிய நோய்கள், செயலற்று போவது. நம் தோலுக்கு கீழே பார்த்தீர்களானால் 1/16 மனித ரோமத்தில் 1/16 சஞ்சீவி தைலம். இது தேங்காய் எண்ணெயில் செய்யப்படக்கூடிய ஒன்று. இது ஒரு பாஷாண வர்க்க மருந்து. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் CKN. இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவலை இன்று வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். படுக்கை புண், பெட் சோர் என்று அழைப்பார்கள். இது மிக கொடுமையான ஒரு புண்ணாக அமைகிறது. வயோதிக காலங்களில் நாம் செயலற்று இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரோக்கு, பேரலிட்டிக் ஸ்ட்ரோக் இந்த மாதிரிலாம் வர்றது, இயலாமை, மற்ற பெரிய நோய்கள், செயலற்று போவது, கால் கைகள் செயலற்று போவது, அந்த மாதிரி நாம் படுத்த படுக்கை ஆகிவிட்டோமே ஆனால், அல்லது சிறு வயதில் இந்த மாதிரி விபத்துகளில் சிக்கி நரம்பு மண்டலம் செயலிழந்து, அல்லது தண்டுவடம் அடிபட்டு அதனால் நரம்பு மண்டலம் செயலிழந்து படுத்த படுக்கையாக ஆகிவிடுது. எண்ணற்ற நோய்கள் கூட இருக்கின்றன, நம்மை அதை படுத்த படுக்கையாக செய்துவிடும். அந்த மாதிரி காலங்களில் வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த படுக்கை புண் வருகிறது. இதற்கு ப்ரெஷர் அல்சர் என்றும் அழைப்பார்கள், பெட் சோர் என்றும் அழைப்பார்கள். நம் தோலுக்கு கீழே பார்த்தீர்களானால் 1/16 மனித ரோமத்தில் 1/16 அளவுக்கு மெலிசான இரத்த குழாய்கள், கேபிலரிஸ் என்று அழைப்பார்கள். அவை எண்ணற்றவை நம் தோலுக்கு கீழே இருக்கும். அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் இரத்த ஓட்டம் போய்கொண்டிருக்கிறது. நம்மளுடைய டர்மிஸ் என்று அழைக்கக்கூடிய நம்மளுடைய தோல் மண்டலத்திற்கு அது எல்லா நரிஷ்மெண்ட்டையும் சப்ளை பண்ணிட்டு வருது. நம்ம படுத்துனே இருக்கிறதுனால, அசைவுகள் இல்லாமல் படுத்துனே இருக்கிறதுனால அங்கே அந்த பாடியோட வெயிட், ப்ரெஷர் விழும் பொழுது இந்த கேபிலரி பிளட் ஃப்ளோ குறைவதனாலும், கேபிலரி செயலற்று போவதனாலும் நமக்கு சிதைவு ஏற்படும். முதல்ல தோலில் நரிஷ்மெண்ட் இல்லாமல் கிராக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அது புண்ணாக மாறும். இந்த படுக்கை புண் நாட்கள் போக போக இது அழுக ஆரம்பிக்கும், துர்நாற்றம் வீசும், குழிப்புண்ணாக மாறும். இதை சரி செய்து கொள்வதற்கு நம்மிடத்தில் மருத்துவம் இல்லை. நம்முடைய பழைய காணொளிகளில் எல்லாம் நாம் சஞ்சீவியை பற்றி அதிகம் பேசும் பொழுது ஒரு புண், வூண்ட், அது எப்படி மனித உடல் சரி செய்து கொள்கிறது என்ற விளக்கத்தை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். மைக்ரேஷன் ஆஃப் செல் மெக்கானிசம் என்று. இரத்த ஓட்டம் இல்லாத காரணத்தினால், இரத்த ஓட்டம் குறைந்த காரணத்தினால், கேபிலரி பிளட் ஃப்ளோ முற்றிலுமாக குறைந்த காரணத்தினால் அந்த இடத்தில் படுக்கை புண் இருக்கும் பொழுது ஆஞ்சியோஜெனிசிஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டங்களின் கட்டமைப்பு ஆகாத காரணத்தினாலும் இந்த புண் ஏற்படுகிறது. இதற்கு படுக்கை புண் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், பெட் சோர், ப்ரெஷர் அல்சர்ஸ் என்று. இதற்கு ஒரு தலை சிறந்த வழி இருக்கிறது நம்மிடத்திலே. அதுதான் நம் அகத்திய மாமுனிவர் நமக்கு தந்து சென்ற அந்த சஞ்சீவி தைலம். இது தேங்காய் எண்ணெயில் செய்யப்படக்கூடிய ஒன்று. இது ஒரு பாஷாண வர்க்க மருந்து. இதை எத்தனையோ ஆண்டு காலங்கள் நான் என் கையால் செய்து மக்களுக்கு வழங்கி வருகிறேன். இந்த சஞ்சீவியை நாம் பயன்படுத்தும் பொழுது, வயது இளமையாக இருந்தாலும், 100 வயதிற்கு மேல் இருந்தாலும், வயோதிகர்களாக இருந்தாலும், இந்த படுக்கை புண்ணை இந்த சஞ்சீவி முற்றிலுமாக சரி செய்து கொடுக்கும். எண்ணற்றவர்களுக்கு கொடுத்து அந்த படுக்கை புண் ஆற வைத்திருக்கிறேன். இதற்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ஒன்று தான். எல்லா ஊன் கேர்லையும் என்ன சொல்லியிருக்குமோ அதே தான். தண்ணீர் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அந்த ஸ்பஞ்சு பாத்துலாம் கொடுக்கும்போது அந்த புண்ணு மேலே தண்ணி படாமல் பார்த்துங்க. அதே நேரத்தில் நம்ம ஊன் கேரில் எப்படி தேங்காவை பயன்படுத்தணும் அதெல்லாம் கூட சொல்லியிருக்கோம். அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். தேங்காய் பால் எடுத்து அதை துடைத்து பிறகு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை சஞ்சீவி போட்டுக்கொண்டே இருக்க இந்த படுக்கை புண் முற்றிலுமாக ஆறும். இதுவே குழிப்புண்ணாக இருந்தால், துர்நாற்றம் வீசக்கூடிய அளவுக்கு குழிப்புண்ணாக இருந்தால், முயற்சி விடாமல் 2 மணி நேரத்திற்கு ஒருவை சஞ்சீவி போட்டுக்கொண்டே வரவும். இரவில் நீங்கள் தூங்கிட்ட பிறகு 10-11 மணிக்கு மேல் போட வேண்டாம். நீங்கள் காலையில் எழுந்த பிறகு இரவு தூங்கும் வரை அவர்களுக்கு சஞ்சீவி அப்ளிகேஷன் 2 மணி நேரத்திற்கு ஒரு வாட்டி நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா
பொது சிறிது சிறிதாக ஆஞ்சியோஜெனிசிஸ் ஏற்பட்டு இரத்த குழாய்களின் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு சிறிது சிறிதாக அந்த இடத்தில் மஸ்குலர் டிஷ்யூஸ் அந்த தசைநார்கள் வளர்ந்து உங்களுக்கு அந்த குழி மூடி அந்த புண் ஆறி மறுபடியும் அந்த இடத்தில் நம் சருமம் தோல் அங்கே ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு முற்றிலுமாக இந்த படுக்கை புண் குணமடையும். அது எந்த வயதினராகவும் இருக்கலாம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு தகவல், நீர் படாமல் எந்த ஒரு தண்ணீரும் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு சொல்யூஷனும் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு யூனிவர்சல் மெடிசன். அதாவது உலகத்தில் மனிதன் எந்த நாட்டில் பிறந்து வாழ்ந்திருந்தாலும் அவன் உணவு முறை என்னவாக இருந்தாலும் படுக்கை புண் அவன் அவதிப்படுவனே ஆனால் அவன் எந்த வயதினராக இருந்தாலும் இளம் வயதினராக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் இந்த படுக்கை புண்ணை முற்றிலுமாக நாம் சஞ்சீவியின் துணையுடன் சரி செய்து கொள்ள முடியும். இதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விவரம். அனைவருக்கும் வணக்கம்.